கைஸ், இனி நம்ம விளாட போகிற கேம் என்னென்னா மைன்கிராஃப்ட் தான். ஒரு வழியாக நம்ம இந்த கேமை டவுன்லோட் பண்ணியாச்சு கைஸ். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மைன்கிராஃப்ட் வீடியோ உங்களுக்கு பார்ட்டாக வரும். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. இதை பார்த்துட்டு நல்லா வியூஸும் லைக்ஸும் நல்லா கொடுத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டு போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். ஸோ எல்லோரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுறங்க. ஓகே, இப்போ நம்ம கேரக்டரில் ஸ்டீவ் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ளே கொடுத்துட்டு வேர்ல்டுக்குள்ளே போய்டுவோம் கைஸ். ஓகே, வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்களா கைஸ், எத்தனை நம்மளை ஒரு வில்லேஜில் இறக்கி விட்ருக்காங்க. ஆனால் வில்லேஜ் பாலடைஞ்சு போன மாதிரி இருக்கே, என்னாச்சுன்னு தெரில இந்த வில்லேஜுக்கு. சரி, நம்ம ஒவ்வொரு வீடாக போயிட்டு தேடி பார்ப்போம் எதனா ஒரு செஸ்ட் இருக்கான்ட்டு. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போது இதுக்குள்ளே போய் பார்க்கலாமா கைஸ்? வில்லேஜர் சாம்பி ஆகிட்டாங்க கைஸ். சிச்சோ, இது தெரியாமல் நம்ம உள்ளே போயிருப்பேன். நேற்றுக்கு அவன் கடிச்சு வச்சுருப்பான். இப்போ நம்ம அப்படியே போயிட்டு வேறு எங்கன்னா போயிட வேண்டியது தான். இந்த வில்லேஜ் பக்கமே போகக்கூடாது. அந்த பக்கம் இருக்க மரத்துக்கிட்டே கூட நம்ம போகக்கூடாது கைஸ். நம்ம இந்த பக்கம் போயிட்டு ஒரு மரத்தை தேடி நம்ம வெட்டி கிராஃப்டிங் டேபிளில் உருவாக்கிக்கலாம். அந்த பக்கம் போகவே வேணாம். அது ஒரு மரம் தெரியுது கைஸ், பார்த்தீங்களா? அங்கே போயிடுவோம். அங்கே என்னமோ கீழே லாவா இருக்க மாதிரியே இருக்குது. வெயிட் பண்ணுங்க, லாவா இல்லை கைஸ், அது பம்கின் கைஸ். கிட்ட போய் காட்டுறவாங்க. அது முன்னாடி போய்ட்டு நம்ம மரத்தை விட்டுருவோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மரத்தை ஒன்று ஒன்றா கட் பண்ணுற வேண்டியது தான். ஓகே, ஃபஸ்ட்டு இது, செகண்டு இதுக்கப்புறம் முழுசாக கட் பண்ணுறோம் கைஸ். மரத்தை கட் பண்ணுறதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ மரத்தெல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கீழே இருக்க உடன் பிளாக்ஸ்லாம் அதோ கைஸ் பம்கின் பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. இங்கே டேப் டு ப்ளேஸ்னு காட்டுது. ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. இது சும்மா தானே ப்ளேஸ் பண்ணணும், இதுக்கு நம்ம கையிலே இருந்திருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ஓக் பிளான்ஸையும் கிராஃப்டிங் டேபிளையும் நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓக் பிளான்ஸ் நம்ம ஃபுல்லாகவே எடுத்துருவோம் கைஸ். ஒரு வுட்டு கூட இருக்க வேணாம், எல்லாத்தையும் பிளாங்க்ஸாகவே எடுத்துருவோம். ஓகே, இப்போ ஸ்டிக்ஸும் செஞ்சுப்போம் கைஸ். வெப்பன் செய்ய அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டிக்ஸும் கொஞ்சம் நிறைய செஞ்சுப்போம். ஓகே, ஒரு 32 செஞ்சாச்சு கைஸ், இதே போதும். அப்புறம் கிராஃப்டிங் டேபிள் ஒன்று. ஓகே, இப்போ ராங் கொடுத்துட்டு கிராஃப்டிங் டேபிளில் ப்ளேஸ் பண்ணுறோம் கைஸ். ஓகே, இப்போ இதில் நம்ம ஓகே கைஸ், நைஃப் ஒன்று, ஆக்ஸ் ஒன்று, பிக்காக்ஸ் ஒன்று. பிக்காக்ஸ் 2 செஞ்சு வச்சுப்போம் கைஸ், அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? ஓகே கைஸ், இப்போ இதை அப்படியே வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த பம்கின்லாம் கொஞ்சம் எடுத்துப்போம் கைஸ். ஓகே, இது ஒன்று, ஒரு 2-3 பம்கின் எடுத்து வச்சுப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போது இதோ ஒரு பம்கின், இதோ ஒன்று இருக்குது. இதுவே நமக்கு போதும்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே எதுவும் வேணாம் கைஸ். இப்போ நம்ம அப்படியே கிளம்பிடுவோம் கைஸ். ஆடு கைஸ். ஓகே, இப்போ நம்ம ஆடை போயிட்டு வேட்டையாடுற வேண்டியது தான். அடிக்கிற அடியில் ஆடு என்ன போதுன்னு நிற்க தெரியாது. ஓகே, ஒரு அடி தான் வச்சோம், கீழே ஒன்று சேர்த்துச்சு கைஸ் ஆடு. ஓகே, இப்போ நம்ம அப்படியே போயிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல பிளேஸை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வீடை பில்ட் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம வீடு இத்தனோண்டு பிளாங்க்ஸ்லாம் பில்ட் பண்ணவே முடியாது. சும்மா ஜாம்பி வராத அளவுக்கு ஒரு இதுவாக பண்ணுவோம் கைஸ், எதனா ஒன்று. ஓகே, இப்போ அப்படியே என்ன கைஸ், ஒரே அடியில் போயிடுச்சு. கோழி அவ்வளோ வீக்கு போல். இந்த ஒரு மரம் இருக்குது கைஸ், அதெல்லாம் ஏற்கனவே வெட்டியே திரும்பி வாங்க. எதனா ஒரு இடம் நமக்கு வேணுமே. இந்த இடம் ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம வெட்டி எடுத்துருவோம் வாங்க. இது இப்போ ஃபுல்லாக வெட்டி எடுத்துருவோம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபுல்லாக
கட்டி முடிச்சாச்சு. கட்டுறதை நீங்கள் ஃபாஸ்ட் லேப்ஸ் மூலிமா பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம கட்டியிருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா நிறைய மாப்ஸ்லாம் இப்போதைக்கு உருவாகியிருக்கு. ஆனால் இப்போது அவ்வளோவா இல்லை, இதுக்கப்புறம் போக போக தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது கொஞ்சமாக பார்ப்போம் எதனா ஒரு மாப்ஸ் இருக்கான்ட்டு. அவ்வளோவும் இருக்க மாதிரி தோணலை கைஸ் எனக்கு. அவ்வளோவும் பார்க்கக்கூட இல்லை. ஆனால் கீழே க்ரீப்பர் தானே அது. ஆமாம் கைஸ், க்ரீப்பர் பாருங்க கைஸ், 3 இருக்குது கிட்டத்தட்ட. நம்மளை மொத்தம் பார்த்து இருந்துச்சு. இப்போ கிட்ட வந்து வெடிச்சிச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் நம்மளை பார்த்தா தான் வெடிக்கும். ஓகே, இப்போது தேவையில்லாத எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே வச்சுருவோம். தேவையானது மட்டும் வெளில வச்சுக்குவாங்க கைஸ். இது தேவை. ஓகே, இப்போ கிராஃப்டிங் டேபிள் இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். இதில் எதனா கிராஃப்ட் பண்ணலாமா? பெட்டு கைஸ், பெட்டு அந்த வில்லேஜில் இருந்திருக்கோம் கைஸ். நம்ம எத்தனை வந்திருக்கலாம், மறந்து நம்ம அப்படியே வந்துட்டோம் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவோம், போயிட்டு பெட்டை போயிட்டு ஆட்டியை போட்டு வந்துடுவோம் வில்லேஜில். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம போய்ட்டு ஒரு பெட்டை எடுத்துன்னு வந்துடுவோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு நம்ம ஒரு வீடு கட்டிடலாம் கைஸ் நெக்ஸ்ட் பார்ட்டில். இது ஃபஸ்ட்டு டே. இப்போ நம்ம விளாட்ற இப்போது இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு டே நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறது, இதை நம்ம எடுத்துருவோம் கைஸ். இந்த இடம் மட்டும் எதுக்கு ஓப்பனாக இருக்கணும், அப்புறம் தப்பி தவறி நம்ம மூட்டோம்னா கொஞ்சம் பாதுகாப்பாக மாற்றிப்போம் இந்த இடத்தையும். இருந்தாலும் ஆட்டோ ஜம்ப் ஆனில் இருக்குது கைஸ், கிட்ட போனாலே எகிரிடுவோம். என்ன அதை வைக்கலாம், பம்கின் வச்சுருவோம் கைஸ். நல்ல வேலை கைஸ், பம்கின் எடுத்தது நமக்கு ஒரு வழியாக நல்லதாக போச்சு. இதுக்கு நான் சிக்ஸ் ஆச்சு. ஓகே, இப்போது இது தேவையில்லாதெல்லாம் நான் தூக்கி செஸ்ட்டில் வச்சுட்டேன். இப்போது நிறைய ஃபார்ம் ஆயிருக்கான். அங்கே பாருங்க கைஸ், இப்போ ஒன்று ஃபார்ம் வச்சு பார்த்தீங்களா க்ரீப்பரு. இதோ பாருங்க கைஸ், இங்கே வேறு இருக்குது. அவ்வளோவா இருக்கிற மாதிரி அவ்வளோவா தெரில. ஓகே கைஸ், நைட்டு செம்மையாயிடுச்சு. நிலா உச்ச மண்டைக்கு மேலே இருக்குது. இப்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் கைஸ். இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல குத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும், இந்த வீடியோ கூட வரும். இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது சஞ்சய். பாய் கைஸ்.